வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் 5th கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த 5 year டிகிரி கோர்ஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரிஸ் பார்க்கும்பொழுது பிசிஏ எல்எல்பி அந்த ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி இதில் எதுவும் லிஸ்ட் பண்ணல அப்படின்னா வேக்கன்சிலேருந்து தான் அர்த்தம். தென் பிகாம் எல்எல்பி பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கும் எஸ்டி கேட்டகரிக்கும் எஸ்சி அருந்ததியஸ்க்கும் இந்த 3 கேட்டகரிஸ்க்கும் வேக்கன்சி இல்லைன்னு சொல்லி தான் காமிக்கிறாங்க. ரிமைனிங் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா பிகாமுக்கு எல்லாம் இருக்குது. தென் பிஏஎல்எல்பி பிபிஏஎல்எல்பி ஹானர்ஸ்க்கு எல்லா கேட்டகரிஸ்லையும் வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் மெரிட் லிஸ்ட் போட்டிருக்காங்க. இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் கவுன்சிலிங் த்ரூ ஆன்லைன் மோட்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா டேட் பார்த்தா 8/1 மற்றும் 9/1 தான் இருக்குது. ஆனால் வெப்சைட்டில் அப்லோட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு 10/1/2021. ஸோ இதுவே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அவங்க 7th அன்னைக்கு போட்டுருக்கணும். அட்லீஸ்ட் 7th அன்னைக்கு போட்டிருந்தா தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிய வரும். ஆர்எல்ஸ் அவங்க அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு அல்லது மெரிட் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு மெயில் மூலியமாக அல்லது ஃபோன் மூலியமாக தகவல் தெரிவிச்சுக்கலாம். அப்படின்னா கண்டிப்பாக கண்டனத்துக்குரியது தான். எனவே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அவங்க 8th அன்னைக்கு அல்லது 9th அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மெரிட்ல லிஸ்ட்டில் மார்க்ஸ் கட் ஆஃப் ஹோல்டர்ஸ் எல்லாரும் அவங்களோட 10th மார்க் ஷீட்ஸ், 12th மார்க் ஷீட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது சரி, இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு வெப்சைட்டில் போடும்போது பார்த்தா முடிஞ்சிருக்கு. எனிவே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் கால் பண்ணி தெரிஞ்சுங்க. தென் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் த்ரூ ஆன்லைன் மோட் அப்படின்னு 12th அன்னைக்கு சொல்கிறாங்க. அப்படி வெரிஃபிகேஷன் பண்ணவங்களுக்கு அதன் பிறகு ஏதாவது 12th கவுன்சிலிங் ஏதாவது வச்சுருந்துருப்பாங்க. அந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் போயிட்டு அப்பியர் ஆகிட்டு அந்த ஆர்டர் அவங்களுக்கு ஓகே ஆன பிறகு அலாட்மெண்ட் ஆர்டரை மெயிலாக சென்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த டேட் கொடுத்துருக்காங்க, 12/1/2021. தென் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கைக்கு வந்த பிறகு நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போயிட்டு 19th ஜனவரி அல்லது 20th ஜனவரி அன்னைக்கு போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் போயிட்டு சரண்டர் பண்ணணும், அதாவது சப்மிஷன் பண்ணணும். அதுதான் அந்த 19/1/2021 மற்றும் 20/1/2021. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதாவது சென்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.